வருவான் இப்போ. இப்ப இந்த ஞான பயணத்துல வாட்டெவர் இட் இஸ், நீங்க போகணும்னு நினைச்சாலும் சரிதான், போயிட்டே இருந்தாலும் சரிதான். ஞான பயணத்துல ஒரு அசம்ஷன் உங்கள்ட்ட இருந்தாலும் சரி, இல்ல நீங்க அதுல டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஞானத்துல இருக்கிற போது, ஞான பயணத்துக்கு உரியவர்களாக நீங்க இருக்கிற பொழுது உங்கள்ட்ட என்ன வேணும்னு சொன்னா ஒரு சங்கல்பம் வேணும். இதை நல்ல ஞாபகம் வச்சு, ஒரு சங்கல்பம். ஞான பயணத்துக்கு என்னெல்லாம் தேவைன்னா முதல்ல சங்கல்பம், அதுக்கு பிறகுதான் குருவே. ஏன்னா ஒரு குரு கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் சங்கல்பம். நினைச்சாதானே குரு கிடைப்பார். எனக்கு உண்மையான குரு கிடைக்க வேண்டும், அந்த குரு மூலமாக உண்மையான ஞானம் எனக்கு கிடைக்கணும் ஏன்னா நீங்க வேண்டுனாதான். ஏன்னா உங்கள் கர்மாவுக்கு நான் வருவதே இல்லை என்பது இறை வாக்கு. அப்படிங்கிற பொழுது நீங்க தான் என்ன பண்ணணும், வேணும் எனக்கு அருள் வேண்டும்னு நீங்க தான் வேண்டணும். அதான் முயற்சி திருவினையாக்கும். முயற்சி தான் திருவினையாக்கும். நீங்க முயலலைன்னா கிடைக்காது, நடக்காது. உங்க கையில தான். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க உருகி வேண்டீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களை நீங்க என்ன பண்ணலாம், மாற்றலாம், புது பிறவி எடுக்கலாம். ஞானம் அத்தகையது. ஏன்னா இப்ப நீங்க இருக்கிறதெல்லாம் ஒரு பழைய பழங்காலத்து பிறவியில இருப்பீங்க. ஏற்கனவே நிறைய பிறவி எடுத்து வந்திருக்கீங்க. அதுல இது ஒன்னா இருக்கு. இப்ப இப்படியே போயிட்டீங்கன்னா இன்னும் இதே சூழல தான், குட்டையில தான் சுத்திக்கிட்டே இருப்பீங்க. இப்ப ஞானத்துக்குள்ள வந்து நீங்க அப்படி வந்தீங்கன்னா வெளியேறிடும். பிறவியில இருந்து வெளியில வந்துடலாம். எங்க நம்ம தோன்றி இருந்தோமோ அங்கேயே மீண்டும் அந்த ஆன்ம லோகத்துக்கே, இறை வீட்டுக்கே நீங்க போவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்ப அதுக்கு ஞான பயணம் நிச்சயமாக வேண்டும். அப்ப அந்த ஞான பயணத்துல முதல்ல வேண்டியது சங்கல்பம். நான் இதை முதவே சொல்லி கொடுத்துருக்கணும். ஏன் சொல்லல இப்ப வரேன்னா, அதை பத்தி உள்ள ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் இவ்வளவு கொடுத்துட்டே வந்தேன் இல்லையா. இப்ப ஞான பயணத்தை பத்தி ஓரளவு உங்களுக்கு நிறைய அசம்ஷன் இருக்கும். நம்பிக்கை வேண்டும் இல்லையா, ஒரு குருவை நம்பணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணும், நிறைய விஷயம் சொல்லிருப்பேன். சொல்லியிருக்கேனா, எல்லாம் நோட்ல இருக்குதா, பத்திரமா இருக்கணும் இல்லையா. இப்ப நான் உங்களுக்கு சொல்றது வந்து என்னது, சங்கல்பம். அப்படியே நோட்டை எழுதி வச்சுக்கணும். நான் சொல்றதெல்லாம் பதிவு இல்லையா. சங்கல்பத்துல முதல் என்னன்னா நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுநின்ற நடுவே, இல்லார்க்கும் உள்ளோர்க்கும் ஈகின்ற இறையே, வல்லார்க்கும் எளியார்க்கும் வாழ்வழிக்கும் வரமே, நல்லனவே எனக்கருளும் இறைவன் ஞானவெளி மெய்திரான் ஞான சித்த துணையே, ஞான சித்த குருவே. புரியுதா? இன்னொரு முறை சொல்றேன். இந்த பாட்டு ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதுதான், அதை சொல்லிட்டு தான் இருக்கீங்க. பிழை இல்லாமல் கரெக்டா. ஏன்னா இது தினசரி நீங்க இந்த மாதிரி சொல்லணும். ஞான பயணத்துல இருக்கக்கூடியவங்க காலையில எந்திரிக்கும் போதே இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு 4 பாடல்களையும் மனனமா உங்களுக்குள்ளேயே சொல்லணும். எப்பவும் அந்த நினைவு இருந்துகிட்டு இருந்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சீட் ரிசர்வ் பண்ணப்படும். நல்ல ஞாபகம், எளிமையாக ஞானம் கிடைக்கும், ஞானம் பலனும் கிடைக்கும். அதுக்குதான் இதை சொல்லிட்டு இருக்கோம். நீங்க உங்களுடைய தனிமந்திரத்தை கூட இப்ப இந்த பைசில இறங்கிட்டீங்கன்னா தனிமந்திரத்தை நீங்க விட்டுறலாம். ஏன்னா அதை விட இது உங்களை என்ன பண்ணும், முழுமையா இறையோட சேர்க்கக்கூடியது. இப்ப நீங்க பண்ணக்கூடிய இறை தவத்துக்கு உள்ள போறீங்க. புரியுதுங்களா? இந்த ஞான பயணம் இறை நோக்கியது. அப்ப முதல்ல நமக்கு குரு வேணும். அந்த குரு யாராக வேண்டும், இறையே குருவாக விடாது. நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இல்லையா. அதுக்குதான் நீங்க முதலாக எப்படி அழைக்கிறீங்கன்னா, நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுநின்ற நடுவே, இல்லார்க்கும் உள்ளோர்க்கும் ஈகின்ற இறையே, வல்லார்க்கும் எளியார்க்கும் வாழ்வழிக்கும் வரமே, நல்லனவே எனக்கருளும் இறைவன் ஞானவெளி மெய்பிரான் ஞான சித்தர் என் குருவே. ஞான சித்தர் என் குரு. குருன்னு சொல்லி அசம்ஷன் ஆக்கிக்கிறோம். சங்கல்பம்ங்கிறது ஒரு அசம்ஷன் தான், டேட்டா. ஒரு மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு தியரி ப்ரூவ் பண்ண போகும்போது என்ன வேணும், ஒரு டேட்டா. அது கூட தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கன்க்ளூஷன் எல்லாம் போகும். அப்ப இங்க ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு என்ன வேணும்னா ஒரு கன்செப்ஷன். என்ன பண்ண போறீங்க, சங்கல்பமாக அதை முதல்ல எடுத்துக்கிறீங்க.
இல்லையா? இறைவனே குருவாக வந்தால்தான் ஞானம் உங்களுக்கு கை கொடுக்கும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா மண்ணுல உள்ளவங்க முழு ஞானத்தை கொடுக்க முடியாது, கர்மா தான் ஒட்டுக்கும். அதனாலதான் இவ்வளவு காலம் வரை அந்த முழுமையான இப்ப நான் சொல்லக்கூடிய ஞானத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தவே இல்லை. எல்லாத்திலையும் கதையும் கற்பனையும் நடைமுறைகளையும் பார்த்து சொல்லியிருந்தாங்களே தவிர இதை தாண்டி ஒரு விஷயத்துக்குள் வரல. அது எந்த வேதத்தை எடுத்தாலும் சொல்லலாம், இல்லையா? இப்ப இதுதான் முழுமையான உண்மை நிலை. இங்க போய்க்கு இடம் இல்லை. அப்ப இதை நீங்க எடுத்துட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா இறையே குருவாக வர வேண்டும். அந்த குருதான் இப்ப எனக்கு எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஞான சித்தர். யார்? இறைவன், ஞானவழி மெய்பிரான், ஞான சித்தர் என் குருவே. இப்படி முதல்ல இந்த பாடல சொல்லணும். பாட் நம்பர் 1 நாலடிதான், ஏற்கனவே தெரிஞ்சதுதான், இருந்தாலும் கரெக்டா சொல்லுங்க. இறைவன், ஞானவழி மெய்பிரான், ஞான சித்தர் என் குருவே என இதை முடிக்கணும். அதை முடிச்ச உடனே அடுத்தால சொல்லக்கூடியது, நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன், அன்பு கண்களை கொண்டு தரிசியுங்கள், ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பர்சிக்க முடியும். இறைவேதத்திலிருந்து வா, இல்லையா? இந்த 4 லைனை சொல். எதை? நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன், அன்பு கண்களை கொண்டு என்று தரிசியுங்கள், ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பர்சிக்க முடியும். இப்ப முதல்ல நீங்க ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க உங்களுக்குள்ள, இறை, இல்லையா? இறையே குருவாக வாய்க்கிறது என்று சொல்லிக்கிற பொழுது அங்கிருந்து என்ன பதில் வருதுன்னா, நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். இங்கே நீங்க புரிஞ்சுக்கலாம், உங்க பயணத்துல நீ அங்க எங்க போக வேண்டாம்பா, ஐ ஆம் வித் யூ, நான் உன்னோட இருக்கிறேன். அப்ப அதை நீ உணரணும். உனக்கு என்ன வேணும்? அந்த வெளி உலகத்தினுடைய அடுத்தவங்களை நம்புறது, அடுத்தவங்க சொன்னது, படிச்சது, இந்த குப்பை எல்லாம் தூக்கி போட்டுறணும். ஏன்னா இதெல்லாம் அவங்கவுங்க கதை. ஈவன் தோ இது ராமாயணம் மகாபாரதமா இருந்தாலும் கூட அது அவர்கள் கதை. உங்களுக்கு என்ன? இத மாதிரி ராமன மாதிரி நீங்க வர முடியுமா? தலைகீழ என்னாலும் முடியாது. சீதை மாதிரி ஆக முடியுமா? அப்புறம் எதுக்காது நமக்கு? அந்த கர்மா அவங்களுக்கு, உங்க கர்மா வேற. நல்லா சிந்திக்கணும். ராமன் தான் அவ்வளவு பண்ணான்னு அடுத்த பிறவின்னு வருகிற பொழுது அங்க வந்து கிருஷ்ணரா வந்துட்டாரு. கர்மம் முடிஞ்சு போகலையே, யோசிச்சு பாருங்க. அப்ப அங்க ஞானம் இல்லை. நான் குறை சொல்லல, நடைமுறையை சுட்டி காட்டுற. ஞானம்னு வந்துட்டுன்னா அது பிறகு பிறவி கிடையாது, அவதாரங்கள் இல்லை, இல்லையா? அதனால நான் சொன்னேன், முதல் பிறவியில வருகிற பொழுது நான் என்ன கொடுக்குறேன்? மொழியறிவை கொடுக்குறேன். இரண்டாவதில் குடும்பமாக சேர்ந்து கர்மாவை முடிப்பதற்கு. ஏன்னா கர்மா எப்படி கிடைக்குதுன்னா, உங்களுக்கு ஒரு கர்மா நீங்க பிறக்கும் போது நீங்க தான் பிறக்குறீங்க. ஆனா யார் யாரோடலாம் தொடர்பு அந்த கர்மா எல்லாம் பதிஞ்சிருக்கும். அப்ப அந்த பதிஞ்சவங்க எல்லாம் உங்களோட ஒட்டி வாழும் போதுதான் நீங்க என்ன பண்ண முடியும்? அது சீக்கிரமாக. இப்ப ஒரு தாய் உங்களை பெற்று வளர்க்குறாங்க போது தாய்க்கும் உங்களுக்கு கர்மா இருக்குது. அப்ப அந்த தாய் பெற்றுட்டு போயிட்டாங்கன்னா அந்த கர்மா எப்படி முடியும்? தாய் வளர்க்கும் போது கூட நீங்க இருக்கணும். அந்த தாய்க்கு நீங்க என்ன பண்ணணும்? வணக்கம் செய்யணும், அல்லது அவங்களுக்கு வேண்டியது செய்யணும். அப்பதான் அந்த கர்மா முடியும். அதே மாதிரிதான் மனைவியும் சொல்லுவான். இப்ப அந்த காலத்துல அப்படி யாரை பிடிச்சிட்டு அவங்களோட பழகிட்டு அப்படி இப்படி போய்கிட்டே இருந்தாங்க. அப்ப கர்மா எப்படி முடியும்? மீண்டும் மீண்டும் தொடரும். இப்ப அவங்கள கூப்பிட்டு தன் பக்கத்திலேயே வச்சு குடும்பமாகி அவங்களுக்கு வேண்டியது எவ்வளவு கர்மா இருக்கு அதை செய்து கழிச்சிட்டோம்னா அதோட முடிஞ்சு. அப்ப குடும்ப உறவுல தான் வந்து நீங்க என்ன ஆகுன்னா கர்மா பிடிப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஞானத்துல போனாலும் குடும்பத்தில் இருக்கணும்னு சொன்னாங்க. ஞானவழியினுடைய கோட்பாட்டில் குடும்பத்தில் இருந்தே நீங்கள் ஞானத்தை அடைய வேண்டும். வீடே உங்களுக்கு கோயிலாக இருக்க வேண்டும், இல்லையா? இதெல்லாம் உங்க கோட்பாடு நான் உபதேசங்கள்ல வழங்கியிருப்பேன். இப்போ நீங்க இந்த சங்கல்பத்துல முதல்ல சொல்ல வேண்டியது நல்லா இருக்கும் போலா இருக்கும் பாடல். இரண்டாவது இறைவேதத்தினுடைய வாசத்தில் இருக்கக்கூடிய முதல் வாக்கு. நீங்க இது இறை வாக்கு, இறைவனிடம் இருந்து அதெல்லாம் கூட சொல்ல வேண்டாம். இது சங்கல்பம்லாம் எடுக்கிறீங்க, அதனால இந்த வாக்கை மட்டும் சொல்லலாம். புரியுதுங்களா?